24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேண்டுமானாலும், 365 நாட்களில் எந்த நாட்கள் தினந்தோறும் வேண்டுமென்றாலும் இந்த உறவை நாம் உடல் ரீதியாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வித்தியாசத்தை இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம எனி டைம் அந்த செக்ஷுவல் பொட்டன்சி மனுஷனுக்கு வராது, அது விலங்கினங்களுக்கு உண்டு. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். பூச்சி இனங்கள். வெல்கம் டு டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் யூடியூப் சேனல். கடந்த சில வாரங்களாக இந்த சேனலில் நம்ம பாலியல் ரீதியான தகவல்கள் சயின்டிஃபிக்காகவும் சைக்கலாஜிக்கலாகவும் அதை பற்றி டீப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நம்ம பாலியல் ரீதியான நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது டாக்டர்? இது ஒரு சிறப்பான கேள்வி. இயற்கையின் விளையாட்டு விபரீதமான ஒன்றுன்னு சொல்லலாம், வியக்கத்தக்க ஒன்றும் என்று சொல்லலாம். ஏன்னா மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இந்த மன்மத உணர்வும் அந்த மன்மத விளையாட்டும் மாறுபடுகிறது. அப்படி தான் அது இயற்கை வடிவமைத்து வைத்திருக்கிறது. எண்ணற்ற உயிரினங்களை படைத்த இந்த இயற்கை மனித குலத்தையும் படைத்திருக்கிறது. மனித குலத்திற்கு வித்தியாசமான சில சிந்தனை ஆற்றல்களையும் கொடுத்திருக்கிறது. அதில் இந்த மன்மதம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு சொத்தாக அமைகிறது. ஆனால் மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இந்த மன்மத சம்பந்தப்பட்ட இது வேறுபடுகிறது. இந்த மன்மதம் முற்றிலுமாக வேறுபடுகிறது. அது எப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? மன்மதம் என்பது ஒன்று தான், அது இன்ஸ்டிங்டிவ் இன் நேச்சர் என்பதும் ஒன்று தான், அது அனைவருக்கும் அந்த இனப்பெருக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருப்பது என்பதும் ஒன்று தான். ஆனால் நமக்கும் விலங்கினங்களுக்கும் மாறுபாடு என்ன என்றால், நாம் இந்த மன்மதன் என்ற அந்த பருவத்திற்கு வந்த பிறகு நமக்கு நேரம் காலம் கிடையாது. 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேண்டுமானாலும், 365 நாட்களில் எந்த நாட்கள் தினந்தோறும் வேண்டுமென்றாலும் இந்த உறவை நாம் உடல் ரீதியாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் விலங்கினங்களுக்கு அப்படி இல்லை. விலங்கினங்களுக்கு இது மாறுபடும். எப்படி என்றால் சீசனல். உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் தான் இனப்பெருக்கத்திற்காக இந்த மன்மதம் அங்கே வெளிப்படுகிறது. உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் கிடையாது. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வித்தியாசத்தை இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம எனி டைம் வருடம் முழுவதும், வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், நாட்கள் முழுவதும், மணி நேரம் முழுவதும் அதில் ஈடுபட்டிருப்பதற்கு உண்டான அந்த ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்மளுடைய எம்பெடட் சிஸ்டம் அந்த டிஎன்ஏல கொடுத்த இயற்கை விலங்கினங்களுக்கு அதை கொடுப்பதில்லை. ஏனென்றால் அது காலகட்டத்திற்கு ஏற்றாற் போன்று அந்த சீசன் வரும்பொழுது, அந்த டைமிங் வரும்பொழுது தான், அந்த ஒரு காலகட்டத்திற்கு தான் இந்த மன்மத உணர்வுகளை அதற்கு வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு அந்த மேட்டிங் சீசன் என்று அழைப்பார்கள். இப்போ ஒரு சிங்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பசிச்ச அப்புறம் தான் போய் சாப்பிடும். எப்படின்னா, பசி இல்லாத பொழுது அது வேட்டைக்கும் போகாது, சாப்பிடவும் சாப்பிடாது, அமைதியாக தான் இருக்கும். எப்போ பசி வருகிறதோ அது போய் வேட்டையாடி தன் உணவை எடுத்துக்கொள்ளும். அப்பொழுது கிட்டத்தட்ட 25 35 கிலோ இறைச்சியை அது உட்கொள்ளும் ஒரே நேரத்தில், 1 மணி நேரத்திலோ 2 மணி நேரத்திலோ. பிறகு அது தன் முகத்தையும் தன் மேல் இருக்கும் பிடரி முடியையும் எல்லாம் தூய்மை செய்து கொண்டு அமைதியாக இருக்கும். இது அதற்கு செரித்து செரிமானமாகி மலம் வெளியேறுவதற்கு சில நாட்கள் ஆகும். அதுவரை அது பசியின்றி தான் இருக்கும். ஆனால் அந்த மேட்டிங் சீசன் என்று அழைக்கக்கூடிய இந்த மன்மத எல்லைக்குள் வரும்பொழுது ஒவ்வொரு சிங்கமும், இதை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு சிங்கமும் எண்ணற்ற
பெண் சிங்கங்களை தங்கள் மன்மத உறவாக வைத்திருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 24 26 முறை உடல் உறவு வைத்துக் கொள்ளும். அந்த செக்ஷுவல் பொட்டன்சி மனுஷனுக்கு வராது, அது விலங்கினங்களுக்கு உண்டு. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். பூச்சி இனங்கள் இப்போது உங்களுக்கு வயல்வெளிகளில் எண்ணற்ற பூச்சி வகைகள் உண்டு. அதில் நன்மை பயக்கக்கூடியவையும் உண்டு, தீமை பயக்கக்கூடியவும் நம் பயிரை நம் விவசாயத்தை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சினங்களும் உண்டு. இந்த பூச்சினத்தில் உங்களுக்கு ஒரு பெண் பூச்சி அந்த மன்மத எல்லைக்கோட்டுக்குள் வரும்பொழுது ஒரு திரவத்தை வெளிப்படுத்தும். அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர் ஃபிரமோன்ஸ் என்று அழைப்பார்கள். அப்பொழுது அந்த ஆண் பூச்சி அந்த வாசனையை தெரிந்து கொள்ளும். பெண் பூச்சி நான் மன்மதத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அந்த ஒரு விவரத்தை அந்த திரவத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் அது அப்போ சுற்றி இருக்கும் ஆண் பூச்சிகளுக்கு தெரிவிக்கிறது. அந்த வாசனை அந்த ஆண் பூச்சிக்கு கிடைத்தவுடன் அதுக்கு தெரியும் எந்த இடத்தில் இந்த பெண் பூச்சி இருக்கிறது என்பது தன்னுடைய மன்மத உறவை வைத்துக்கொள்ளும். இதுக்கு தான் ஃபிரமோன்ஸ் என்று பெயர். இந்த தகவல்களை தெரிந்து கொண்ட நம் விஞ்ஞானிகள் ஃபிரமோன்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தின் கீழ் இந்த பூச்சிக்கொல்லி ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து வந்தார்கள். எப்படி என்றால், இந்த விஷத்தன்மை வாய்ந்த பூச்சி மருந்துகளை அடிப்பதினால் நம் பயிர் தொழிலில் இருக்கும் செடிகளும் அந்த செடியில் வரக்கூடிய உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது, நமக்கு விஷத்தன்மையாக அமைகிறது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் இந்த ஃபிரமோன் சிஸ்டத்தை புரிந்து கொண்டு அவர்கள் ட்ராப் என்று அழைப்பார்கள். ஒரு பூச்சி இனத்தை ஒரு பூச்சி இனம் நம்மளுடைய நெல் பயிர்களை அழிக்குது என்றால் அதனுடைய ஃபிரமோன்ஸ் போன்று ரசாயனத்தை உருவாக்கி ஒரு ட்ராப்பில் வைத்து அது 5 நிமிடத்துக்கு ஒரு வாட்டியோ 2 நிமிடத்திற்கு ஒரு வாட்டியோ அது அந்த ஃபிரமோன்ஸை ஸ்ப்ரே பண்ணுங்க. அந்த வாசனைக்காக அந்த ஆண் பூச்சிகள் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கும், செத்து போயிடும். இது மாதிரி அந்த ஆண் வர்க்கத்தை அழிப்பதினால் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்பொழுது அந்த பூச்சியின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால் இதனை நான் வழங்குகிறேன். எண்ணற்ற உயிரினங்கள் அந்த மேமல் என்று அழைப்பார்கள், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியவையாகவும், எண்ணற்ற மற்ற உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பெருக்கும் அந்த இனப்பெருக்கத்தை சார்ந்தும் இருக்கிறது. இதில் மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இந்த மன்மதம் என்ற இந்த எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மான்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருந்தால் காடுகளில் புலிகளின் இனப்பெருக்கம் அதிகமாகும். அவை மான்களை உணவாக உட்கொள்ளும். அதனுடைய அந்த எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இயற்கை ஒவ்வொரு இடத்திலும் தன்னை சமநிலைப்படுத்தி கொள்ளும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் சற்றே உற்று நோக்கினீர்களானால், மனிதனுக்கு இந்த மன்மதம் என்ற இந்த எல்லைக்கு காலகட்டம் இல்லாத ஒரு காரணத்தினால், வரையறுக்கப்படாத அந்த மீட்டிங் சீசன் வரையறுக்கப்படாத ஒரு காரணத்தினால் நம்மளுடைய ஜனத்தொகை சிறிதாக பெருகி இன்றைக்கு 8 பில்லியன் என்று அழைக்கக்கூடிய 800 கோடியை தாண்டி நிற்கிறோம். இது 2050 10 பில்லியன் என்று அழைக்கக்கூடிய 1000 கோடியை தாண்ட இருப்பதாக கணித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த இனப்பெருக்கத்தில் இந்த மன்மதம் என்ற எல்லை எப்படி மனிதனுக்கும் விலங்கினங்களுக்கும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதின் விவரங்கள். வணக்கம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்தோம். இதே மாதிரி தொடர்ந்து விரிவாக வேறு டாபிக்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். எங்களோட எந்த எபிசோடையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.